இன்றைய தினம் நம்மளுடைய அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால், நேற்று புரட்டாசி 30 கடைசி நாள் அமாவாசை தினம் சிறப்பாக யாக வேள்விகளும் மகா அபிஷேக ஆராதனைகளும் அன்னதானமும் நடைபெற்றது. அது சமயம் பக்த கோடிகள் எண்ணில் அடங்காத மக்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவுருளை பெற்று இன்புற்று தங்கள் இல்லத்துக்கு சென்றார்கள். இன்றைய தினம் நம்மளுடைய மகுடீஸ்வருடன் மண்கண்டேஸ்வரருடைய ஆலய காணொளியை கண்டு கழித்து இன்புறுமாறு அடியேன் திருவுள்ளம். நம்மளுடைய ஸ்தல விருட்சிகம் ராஜவாகை, இது ஆலயத்தினுடைய முகப்பு. இது நம்ம ஆலயத்தின் முன்வாயில் வழியாக சென்று இந்த கொரோனா காலத்தில் வர முடியாத நம்ம அன்பர்கள் கண்டு களிக்க, ஏன்னா இன்றைக்கிருந்து முன்றைய முதல் நாள் இருந்து மகுடீஸ்வரி அம்பாளுக்கு கொலு வைத்திருக்கிறோம். தினமும் சாயந்தரம் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் மாலை நேரம் சரியாக 5:30 மணியளவில் அற்புதமாக மகாபிஷேகம் அலங்காரமும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நம்ம ஆலயத்தினுடைய முன்னாடி நீங்கள பார்க்கக்கூடிய முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான், உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒளிக்கடவுள். இது நம்முடைய ஸ்தல விருட்சிகத்தில் இதுவும் ஒன்று வில்வமரம். இவர் சந்திர பகவான், ஆயகலைகள் 64யும் ஈந்தருளக்கூடியவர். இது நம்மளுடைய மடப்பள்ளி அன்னதானக்கூடம். மடப்பள்ளி மக்கள் எல்லாம் அன்பர்களெல்லாம் தங்கக்கூடிய இருந்து சேவை பண்ணக்கூடிய இடங்கள். 18 சித்தர்கள் திருவுருவ ஓவியங்கள். சரிங்களா? இப்பொழுது நாம் ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சிகம் ராஜவாகை, வானுயர்ந்த ராஜவாகை, 1000 வருடங்களுக்கு பழமையானது இந்த ராஜவாகை. சரிங்களா? மிகவும் தொன்மையானது. அடுத்தது மகா நந்திகேஸ்வரர். இது 1200 வருடம் பழமையானவர். எவ்வளோ அற்புதமாக இருக்கிறாருன்னு பாருங்கள். மகா நந்திகேஸ்வரர் இவர் தான் இங்கே அதிகார நந்தி. இது நம்ம மடங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோஷ்டமூர்த்தியாக விளங்கி கொண்டு அருள்வாளிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மகா கணபதி ஆலயம். சோடச ஸ்ரீ மகா மங்கள செல்வ கணபதி அற்புதமாக வீற்றிருக்கிறார். சரிங்களா? கணபதியை நல்லா வணங்கி கொள்வீர்களாக. அடுத்தது கோஷ்டமூர்த்தியில் சிவபெருமானுடைய எம்பெருமானுடைய கோபுரத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவராகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரருடைய பாகம். ஓகேவா? பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்தபடி மயில் வாகனத்தோடு ஒன்றிய பாலதண்டாயுதபாணி சுவாமி சன்னிதானம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறாருன்னு பாருங்கள். கண்டு கழித்து முருகப்பெருமானுடைய திருவுருளை பெற வேண்டுகிறேன்.
சுவாமியினுடைய கோஷ்டமூர்த்தியில் மறுபக்கம் இருக்கக்கூடிய பிரம்மதேவர், அவரையும் படைப்புத் தொழிலை செய்யக்கூடியவரையும் வணங்கி கொள்ளுங்கள். சிவதுர்கா, விஷ்ணுதுர்கா, கனகதுர்கா, ஜெயதுர்கா, சிவதுர்கா பரமேஸ்வரி, துர்காம்பிகை கண்டு வணங்கி கொள்ளுங்கள். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், அம்பாளுடைய ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம. இது அம்பாளுடைய ஆலயம். பாருங்கள், அம்பாள் நேற்றைய அமாவாசை சிறப்பு அபிஷேக ஆராதனையில் எவ்வளோ அற்புதமாக மகாராணியைப் போல் இருக்கிறாள் மகுடீஸ்வரி அம்பிகை. மதுரை மீனாட்சியைப் போல் உள்ளார். பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக அம்பாளுடைய திருமுடியிலிருந்து பாருங்கள், திருமுடி, திருமுகம், பாருங்கள் அம்பாளுடைய திருப்பாதத்தை கண்டு கழியுங்கள். காமாட்சி வடிவமாக அம்பிகையை நேற்றைய தினத்திலே அலங்காரம் செய்துள்ளேன். இது உங்கள் அனைவருக்கும் காண வேண்டும் அப்படிங்கிறக்காக இந்த காணொளி. இவங்க உற்சவமூர்த்தி அம்பாள். எப்பவுமே ஒரு ராணி வந்தால் ராணிக்கு தோழி இல்லைங்களா, அதுபோல் அம்பாளுக்கு உற்சவமூர்த்தி. பாருங்கள் அம்பாளுடைய ஆலய முகப்பு பகுதி துவார சக்திகளோடு. இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வாகனமாகிய காரு. அப்படியே நம்ம சுவாமி கிட்ட போவோம். மண்கண்டேஸ்வரர் சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இல்லையா. பாருங்கள் சுவாமியினுடைய கருவறையினுடைய முகப்பு பகுதி. சரிங்களா, பார்த்து கொண்டீர்களா? பாருங்கள், அற்புதமாக நிலவு மாலையாக ருத்ராட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமி வீட்டிருக்கிறார், அற்புதமாக வீட்டிருக்கிறார். பாருங்கள், இன்னும் உங்களுக்கு குளோஸில் கொஞ்சம் எடுத்து சுவாமியினுடைய அனுகிரகம் நல்ல தெளிவாக திடமாக தீர்க்கமாக கிடைக்க இறைவன் உங்களுக்கெல்லாம் இன்னருள் புரியட்டும். மண்கண்டேஸ்வர சுவாமியினுடைய திருமுடி நாகாபரணம், தங்க நாகாபரண அலங்காரத்தோடு அற்புதமாக வீட்டிலிருந்து அருள்காட்சி தருகின்றார். பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படியே நம்ம அடுத்தது நம்ம பார்க்க உள்ளவர் மகா சண்டிகேஸ்வரர். சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபக்தனாக இருந்து சிவஸ்வரூபமாக ஆகி அருள்வாளிக்கக்கூடியவர் மகா சண்டிகேஸ்வர பெருமானார். தரிசித்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம ஆலயத்தினுடைய எல்லா வகையான வளர்ச்சிக்கும் தான தர்மங்களுக்கும் நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் உரியவர் ஆகிய கால பைரவமூர்த்தி என்னுடைய குருநாதர். கால ரூபாய் காசி விஸ்வரூபாய் ஸ்ரீ மகா கால பைரவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைத்து உங்களுக்கு சகல விதமான துஷ்டங்களும் உங்களை அண்டாத வண்ணம் அணுகாத வண்ணம் செய்கிற தொழில் மேன்மையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நீண்ட ஆயிலும் நல்ல ஆரோக்கியம் நோயில்லாத விருவாலும் நீங்காத செல்வத்தை ஈந்தள்ளக்கூடிய கால பைரவருடைய திருமுடியும் கண்டு கழியுங்கள். சரிங்களா? ஓம் நமோ பகவதே ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய் தனம் தானியம் பிருத்திராய் சீக்கிரம் சொர்ணம் தேகி தேகி வசியம் குரு சுவாக கால ரூபாய் காசி விஸ்வரூபாய் ஸ்ரீ மகா கால பைரவர். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நீங்கள் அனைவருமே இந்த காணொளி கண்டு கழிக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருமே இந்த ஆலயத்துக்கு அற்புதமாக வழிபாடு செய்தற்குண்டான பலனை அடையுங்கள். சிவாய நமவோம், சிவாய நமவோம், ஓம் நம சிவாய.